விழுந்து கிடந்தால் சிலந்தி கூட நம்மை சிறைப்பிடிக்கும். எழுந்து நடந்தால் எரிமலையும் நமக்கு வழி கொடுக்கும். முடியாது என்று நினைத்து விட்டால் மூச்சு காற்றும் நின்றுவிடும். முடியும் என்று துணிந்து விட்டால் மூளைக்குள் மின்சாரம் பெறப்படும். தன்னம்பிக்கை என்னும் நெருப்பு பொறியை மனித மனம் தாங்கி நின்றால் எண்ணியது எண்ணியவாறு நடக்கும் இடையூறுகள் எரிந்து சாம்பலாம். உள்ளே பார்க்கிறவன் வெற்றி அடைகிறான், வெளியிலே பார்க்கிறவன் கனவு காண்கிறான். சொல்லுபவர் கன்ஃபூஷியஸ். உன்னுடைய பேர் ஆர்வம் என்ன என்பதை நீ முதலில் கண்டுபிடித்த பிறகு உன்னுடைய உடல் பொருள் ஆவி அத்துணையும் அதிலே செயல்படுத்து. எல்லோரும் செல்லுகின்ற பாதையிலே நீனும் சென்றால் எல்லோரும் சென்றடையும் ஊரைத்தான் நீ சென்றடைவாய். யாருமே சாதிக்காதவற்றை நீ சாதிக்க வேண்டும் என்றால் யாருமே முயற்சிக்காதவற்றை நீங்கள் முயற்சிக்க வேண்டும். சொல்லி தட்டி தூக்கணும் வெற்றிய. என் வாழ்க்கையில தான் நான் பண்ணிருக்கேன். இந்த வருஷத்துல இந்த கார் வாங்குவேன், நான் டார்கெட் வச்சா அதுதான் பண்ணிருக்கேன். எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க, எப்படி நடந்தது? நடக்கும் நினைக்கிறேன், நடக்குது. வெறித்தனமா உழைக்கணும், எதுக்குமே கவலைப்படக்கூடாது. ரோட்ல நடந்து போறப்ப வழிக்கு விழுந்துட்டா யாரும் பாக்குறதுக்கு முன்னாடி எந்திரிச்சிடணும். இந்த 2 வரியை நல்லா ஞாபகம் வச்சுங்க. வாழ்க்கையில எந்த கஷ்டம் வந்தாலும் நீங்க கம்பீரமா நிப்பீங்க. ரோட்ல நடந்து போறப்ப வழிக்கு விழுந்துட்டோம்னா யாரும் பாக்குறதுக்கு முன்னாடி எந்திரிச்சிடணும். ஏன்னா அதுக்கு நமக்கு அவமானம். வாழ்க்கையில வழுக்கி விழுந்துட்டா எல்லாரும் பாக்குற மாதிரி எந்திரிக்கணும். அதுதான் நம் அடையாளம்.